பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயம் சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். இந்த நேரத்திலே ஒரு தெரிஞ்ச ஒரு அழகான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஒரு தெரிந்த ஒரு அழகான வசனம், அப்படிதானா? அதற்கு முன்பதாக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு சின்ன விதையை எடுத்துட்டு அதை குழி தோண்டி புதைச்சி வச்சானாம். ஏன்னா அந்த செடி வளர்ந்து அது நல்லா பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டான். உடனே அந்த விதையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சின்ன குழியை தோண்டி அதை புதைச்சி வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு. அதை அந்த நியூஸை போய் அப்பாட்ட போய் சொல்லிட்டான். அப்பா, நான் ஒரு விதையை என்ன பண்ணியிருக்கிறேன், விதைச்சிருக்கிறேன், குழி தோண்டி புதைச்சிருக்கிறேன். அது கண்டிப்பாக என்ன பண்ணும், நாளைக்கு செடியாக வரும் அப்படின்னு. அப்பாவும் அவனுடைய ஆர்வத்தை கண்டு ஒன்றும் சொல்லாமல் விட்டுட்டார். ஒரு நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு. 2வது நாளும் இதே போய் அப்பாட்ட போய் காட்ட சொல்கிறான். அப்பா, அந்த விதை இன்னும் வளரலையேப்பா அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்டா அப்படின்னு அனுப்பிட்டாங்க. நாட்கள் போச்சு, 3 நாள், 4 நாள், 5 நாள்னு. கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த சின்ன பையன் அந்த விதைச்சி வச்சிருந்த அந்த நிலத்தை அப்படியே தோண்டி கையோட கொண்டு வந்து அப்பாட்ட போய் காட்டி, அப்பா இங்கே பாருங்கப்பா, அந்த விதை இன்னும் வளரவே இல்லை அப்படின்னு அழுதுட்டு இருந்தானோ. அப்பதான் அப்பாவுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம பையன் தினமும் அந்த விதையை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான், தோண்டி தோண்டி எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கான், இந்த செடி வளருதா வளரலையா அப்படின்ட்டு. அந்த பையனுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஆர்வம், ஒரு பொறுமை இல்லாம ஒரு சூழ்நிலை அந்த விதையை என்ன பண்ணுச்சு, சாகடிச்சிருச்சு. அந்த செடி வளர முடியாம பண்ணிடுச்சு. அதே போலதான் நம்மளுடைய நான் இங்க பார்த்து கொண்டு இருக்கிற இதை பலருடைய வாழ்க்கையில இருக்கிற அவசரம் அவர்களுடைய வாழ்க்கையில வர வேண்டிய பல ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. அவங்களுக்குன்னு தேவன் வச்சிருக்கிற பல பிளெஸ்ஸிங்ஸை அது தடை செய்கிறதா இருக்குது. இந்த வசனத்துல நம்ம பார்த்துருக்குறோம்ல, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு an appointed டைம். தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லா தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையிலுமே, தேவ ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஏற்ற காலம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம சொல்றோம் சாதாரணமா, ஆபிரகாம் 100வது வயசுல ஈசாக்க பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு கடினமான காரியம் அப்படிங்கிறது நமக்கு அது பேசுனா அது புரியாது. அதை உணரும் பொழுதுதான் அதுல இருக்கிற வேதனைகள்லாம் நமக்கு புரியும். கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆண்டவருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறமும் 25 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. எவ்வளவு வழி நிறைந்த பாதைகள், அப்படித்தானே? யோசேப்பை குறித்து பார்க்குறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் அவன் சிறைச்சாலை அனுபவத்துல இருக்கிறான். ஒரு இருட்டு ரூம்ல நம்மளை அடைச்சு ஒரு நாள் அடைச்சு போட்டாலே நம்மளால உட்கார முடியாது. கிட்டத்தட்ட 13 வருஷம் சிறைச்சாலையின் அனுபவத்துல இருக்கிறான். மோசையுடைய வாழ்க்கையை பாருங்க, 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையை சொல்லலாம். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவனுக்கு ஆடு மேய்க்கணும் அப்படின்னு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்கிறார். அவன் அரசனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சில வனாந்தரமான காரியங்கள் இருக்கலாம், வறட்சியான காலங்கள், கஷ்டப்படுகிற அனுபவங்கள், தேவன் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேள்விகள் வரத்தக்க அளவுல நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கலாம். ஆனா நிச்சயம் உங்களுக்குன்னு ஒரு ஏற்ற காலம் ஆண்டவர் வச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எவ்வளவு காலம்தான் எனக்கு இந்த கஷ்டம், எவ்வளவு காலம்தான் இந்த போராட்டம், இந்த பிரச்சனையில இருந்து என்னால் வெளியே வர முடியலையே, இந்த குடும்ப பிரச்சனை, இந்த கடன், இந்த வறுமை என்னை போட்டு பாதித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நிச்சயம் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்களுக்கென்று வைக்கப்பட்ட ஏற்ற காலம் இருக்கிறது. ரோமர்ல ஒரு வசனம் உண்டுல்ல, ஒரு அழகான ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் குறித்த காலத்திலே உன்னிடத்தில் வருவேன், குறித்த காலத்திலே உன்னிடத்தில் வருவேன். அந்த குறித்த காலம் இதுதான். இவ்வளவு நாள் நீங்கள் காத்து கொண்டிருந்த, எதற்காக ஏங்கி கொண்டிருந்தீங்களோ அந்த நாட்கள் இதுதான். நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய சிறையிருப்பு நாட்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் முடிக்க செய்வார். யோசேப்பை போல உங்களை அரியணையில் அமரச் செய்வார். தாவீதை போல ஆடு மேய்க்கிற நிலைமையிலிருந்து உங்களை அரியணையில் அமரச் செய்வார். மோசேயை போல ஒரு சிறந்த தலைவனாக ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். ஆபிரகாமுக்கு தேவன் இட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். நிச்சயம் காத்திருங்க, அமைதியா இருங்க, பொறுத்திருங்க, அவசரப்படாதீங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த நாளுக்காக, இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயம் உங்களுக்கென்று வைக்கப்பட்ட குறித்த காலம் நிறைவேறும். என் கூட சேர்ந்து கண்ண மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஏற்ற காலம் உண்டு தகப்பனே. அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே, அந்த வலி மிகுந்த ஆண்டவரே வேதனையான பாதைகள் செல்லும் பொழுது
ஆண்டவரே உம்முடைய பலத்தை பிடித்துக்கொள்ள உண்மை அண்டிக்கொள்ள உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே வேலை வாய்ப்பு இல்லாமல், ஆண்டவரே பொருளாதாரத்தில் வறுமையிலும் வேதனையிலும், ஆண்டவரே பணப்பிரச்சனையில கஷ்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே அடைக்கப்படுவதாகப்பா. பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தரித்திரங்களும் மாறட்டும் தகப்பனே. ஆண்டவரே எல்லா வறுமைகள் வியாதிகள் எல்லாம் விலகட்டும் அப்பா. பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே குறித்த காலம் ஆண்டவரே உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற குறித்த காலம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வலி மிகுந்த வேதனையான பாதைகளும் நீங்கட்டும் தகப்பனே. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை காணட்டும் அப்பா. நீங்க உதவி செய்வீராக. இந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பணிகள் ஆண்டவரே, இது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் செய்ய போகிற எல்லா வேலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். படிப்பு, பிஸ்னஸ் ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறீர். நீர் யெகோவா ஈரே. உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் bless you. Don't worry, be happy.